Hello students, இந்த வீடியோல நம்ம midpoint formula பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ABங்கிற லைனை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது இங்க ABன்னு ஒரு லைன் இருக்கு கரெக்டா? இதுல பாயிண்ட் A இருக்கு, பாயிண்ட் B இருக்கு. ரெண்டு பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணி தான் ஒரு லைனா வந்து நம்ம கன்சிடர் பண்றோம் கரெக்டா? இப்போ இந்த லைனோட மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த லைனோட லென்த் நமக்கு கொடுத்துட்டாங்க 10 சென்டிமீட்டர். அப்போ மிட் பாயிண்ட்னா என்ன? இந்த லைனை வந்து ஈக்குவலா நம்ம டிவைட் பண்ணோம். இந்த லைனோட சென்டர் பார்ட் தான் வந்து மிட் பாயிண்ட். இந்த மிடில் இருக்க இந்த சென்டர் பார்ட் தான் வந்து மிட் பாயிண்ட் கரெக்டா? அப்போ இந்த லைனை வந்து ஈக்குவலா டிவைட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்? 10 divided by 2 கரெக்டா? 10 divided by 2 is equal to 5 சென்டிமீட்டர். அப்போ என்ன பண்ணுவோம்? ஏல இருந்து 5 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணுவோம். அதுதான் வந்து நம்மளோட மிட் பாயிண்ட் கரெக்டா? அப்போ இந்த சைடும் வந்து நமக்கு 5 சென்டிமீட்டர் இருக்கும், இந்த சைடும் நமக்கு வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ இந்த மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம எம்னு நேம் பண்ணோம்னா ஏஎம் is equal to MB. AM ஓட distance எவ்வளோ? 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி MB ஓட distance எவ்வளோ? 5 சென்டிமீட்டர். இப்போ டோட்டலா இந்த ஹோல் லைனோட distance எவ்வளோ? AB ஓட distance வந்து 10 சென்டிமீட்டர். அப்போ AM plus MB is equal to AB. ஓகேவா? இந்த ரெண்டு லைன் இருக்கு இல்லையா? நம்ம வந்து ஒரு லைனை வந்து ரெண்டா டிவைட் பண்ணியிருக்கோம். டிவைட் பண்ணல, அந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக ஏல இருந்து எம் ஒரு பார்ட்டாவும் எம்ல இருந்து வி ஒரு பார்ட்டாவும் கன்சிடர் பண்றோம். அப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? எக்ஸாக்டா நம்மளால வந்து ஒரு லைனை வந்து ரெண்டா டிவைட் பண்ண முடியுது. ஸோ நம்ம ஒரு லைனை டிவைட் பண்ணோம்னா என்ன பண்றோம்? அந்த டோட்டல் லென்த்தை வந்து 2ஆல டிவைட் பண்றோம். இப்போ 10/2னா நமக்கு 5னு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்போ இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர், அந்த பக்கம் 5 சென்டிமீட்டர். அப்போ நடுவில் இருக்கிறதா வந்து நம்மளோட மிட் பாயிண்ட். இப்போ மிட் பாயிண்ட்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? இப்போ இந்த கொஸ்டின்ல, இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா ஏபின்னு ரெண்டு கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னலா என்ன கேட்குறாங்கன்னா எம்னு ஒரு கோஆர்டினேட் கொடுத்து இதுதான் வந்து இந்த லைனோட மிட் பாயிண்டா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சுக்கணும். சரியா? இது வந்து ஏ பாயிண்ட், இதோட கோஆர்டினேட்ஸ் என்ன? 2,3. இது வந்து பி, இதோட கோஆர்டினேட்ஸ் வந்து 4,5 கரெக்டா? இப்போ எம் தான் வந்து இதோட மிட் பாயிண்டா நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எம் வந்து இங்க இருக்கும் கரெக்டா? 3,4. இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஒருவேளை எம் வந்து ஏபியோட மிட் பாயிண்டா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஏஎம் will be equal to MB கரெக்டா? ஒருவேளை எம் வந்து ஏபிங்கிற லைனோட மிட் பாயிண்டா இருந்துச்சுன்னா ஏஎம் will be equal to MB கரெக்டா? இதை நம்ம செக் பண்ணாலே தெரிஞ்சிடும் இது வந்து மிட் பாயிண்டா இல்லையான்னு. அதை செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இங்க இருக்க டிஸ்டன்ஸையும் இங்க இருக்க டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு இது ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? எம் தான் வந்து ஏபியோட மிட் பாயிண்ட்னு அர்த்தம். கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இப்போ ஏபின்னு ஒரு லைன் இருக்கு, நமக்கு என்ன தெரியும்? மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் இங்க இருக்க டிஸ்டன்ஸும் ஏபிக்கு ஈக்குவலா இருக்கும் கரெக்டா? இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஏபிக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது ஏஎம் பிளஸ் எம்பி இஸ் ஈக்குவல் டு ஏபி கரெக்டா? அப்போ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா மிட் பாயிண்ட் என்ன பண்ணும்? ஒரு லைனை வந்து ஈக்குவலா டிவைட் பண்ணும். அப்படி பண்ணும்போது இங்க இருக்க டிஸ்டன்ஸும் இங்க இருக்க டிஸ்டன்ஸும் நமக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். அதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு மொத்தமா இருக்க ஏபின்னு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் கரெக்டா? இப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏஎம் என்ன டிஸ்டன்ஸ்னு எம்பி என்ன டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு இது ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இதை எப்படி நம்ம செக் பண்ணலாம்னா வழக்கம் போல நம்மளோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏஎம்ங்கிற பாயிண்ட் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாயிண்ட்ஸ் என்ன? 2,3, 3,4. இது x1 y1, இது x2 y2. இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square under root. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x2 ஓட வேல்யூ 3, 3 minus x1 2 the whole square plus y2 ஓட வேல்யூ 4 minus y1 ஓட வேல்யூ 3 the whole square. இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா
3 minus 2 வந்து 1, 1 square plus 4 minus 3 வந்து 1. இப்போ 1 square plus 1 square. இப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? √2ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இந்த ஏஎம்மோட டிஸ்டன்ஸ் வந்து √2. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எம்பியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து எம்மோட பாயிண்ட் கரெக்டா? இப்போ இங்கே வந்து நம்ம பியோட பாயிண்டா மாத்திரலாம். MB is equal to பியோட வேல்யூஸ் என்ன? 4,5. 4,5. நம்ம என்ன பண்ணலாம்? இதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலால MBயோட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதாவது பாயிண்ட் M பாயிண்ட் Bயோட வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ இங்க x2 என்ன? 3 கரெக்டா? 3 மைனஸ் x1 வந்து 4, y2 வந்து 4, y1 வந்து 5. இப்போ 3 minus 4 னா -1. -1 square plus 4 minus 5 வந்து -1. அப்போ -1 square plus -1 square னா என்ன ஆன்சரா இருக்கும்? √2 தான் ஆன்சர். அப்போ நமக்கு இங்கேயும் என்ன ஆன்சர் கிடைச்சிருச்சு? √2ன்னு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்போ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? AM is equal to MB. Therefore M தான் வந்து இந்த ABங்கிற லைனோட மிட் பாயிண்ட். புரிஞ்சா நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னு? ஃபர்ஸ்ட் வந்து 2 கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த 2 கோஆர்டினேட்ஸ்க்கு M தான் மிட் பாயிண்டான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? மிட் பாயிண்டா இருந்துச்சுன்னா ஒரு லைனை வந்து ஈக்குவலா டிவைட் பண்ணணும்னு தெரியும். அப்படி ஈக்குவலா டிவைட் பண்ணும்போது இங்க எம்ங்கிற பாயிண்ட் இருக்கும், இங்க ஏ இருக்கும், இங்க பி இருக்கும். இப்படி ஈக்குவலா டிவைட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸும் இங்க இருக்க டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஸோ AM is equal to MB இந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்போ என்ன செக் பண்ணியிருக்கோம்? இந்த 3 பாயிண்ட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி இங்க இருந்து இங்க இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி மிட் பாயிண்ட்ல இருந்து பில இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கனால நம்ம என்ன சொல்ல முடியும்? M தான் வந்து ABங்கிற லைனோட மிட் பாயிண்ட்னு சொல்ல முடியும். இப்போ வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்ம செக் பண்றதுன்னு பார்க்கலாம். அதே கொஸ்டின் தான் நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? ஏபின்னு 2 பாயிண்ட் இருக்கு, இது ஒரு லைன் சரியா? இந்த லைன்ல வந்து ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த லைனோட மிட் பாயிண்ட் இதுதான் சொல்லிட்டு நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த வேல்யூ வந்து கரெக்டான மிட் பாயிண்ட் தானா? இந்த ஏபிங்கிற லைனோட கரெக்டான மிட் பாயிண்ட் அது ஈக்குவலா அந்த லைனை செப்பரேட் பண்ணுதா, டிவைட் பண்ணுதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா? அதுதான் வந்து நம்மளோட வேலை. இப்போ இதை வந்து இன்னொரு மெத்தட்ல எப்படி பண்ணலாம்னா, நம்ம வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னன்னா, மிட் பாயிண்ட் x, y is equal to x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. இங்க இருக்க x வேல்யூ வந்து x1 plus x2 divided by 2 பண்ணோம்னா கிடைச்சிரும். அதே மாதிரி இங்க இருக்க y வேல்யூ வந்து y1 plus y2 divided by 2 பண்ணோம்னா கிடைச்சிரும். ஒன்றும் இல்லை, இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 பாயிண்ட்ஸ்க்கும் ஆவரேஜ் நம்ம எடுத்தோம்னா நமக்கு வந்து மிட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிரும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ இதுதான் வந்து பாயிண்ட் A கரெக்டா? இது x1, இது y1, இது பாயிண்ட் B, அப்போ இது வந்து x2, இது வந்து y2. இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ x1 ஓட வேல்யூ என்ன? x1 ஓட வேல்யூ வந்து 2 கரெக்டா? x2 ஓட வேல்யூ வந்து 4. y1 ஓட வேல்யூ என்ன? y1 ஓட வேல்யூ வந்து 3, y2 ஓட வேல்யூ வந்து 5. இப்போ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 plus 4 வந்து எவ்வளோ? 6 divided by 2, 3 plus 5 வந்து 8, 8 divided by 2. இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2 டேபிளில் 6 எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ் கரெக்டா? அதே மாதிரி 2 டேபிளில் 8 எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ். அப்போது நமக்கு ஆன்சர் வந்து 3,4ன்னு கிடைச்சிரும். இப்போ இதே வேல்யூ தான் நமக்கு இங்கே இருக்கா? ஆமாம். அப்போ M is equal to 3,4ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 3,4 தான் கிடைக்குது. அப்போது இந்த M தான் வந்து கரெக்டான மிட் பாயிண்ட். இந்த ஏபிங்கிற லைனுக்கு இந்த M வந்து கரெக்டான மிட் பாயிண்ட். இது வந்து அந்த லைனை ஈக்குவலாக டிவைட் பண்ணும் சரியா? இதுதான் வந்து 2 மெத்தட் நமக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு என்ன தெரியும்? மிட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா
இங்கே இருக்க டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும்னு நமக்கு தெரியும். ஏஎம் வந்து எம்பிக்கு ஈக்குவலாக இருக்குன்னு தெரியும். அதனால நம்ம இனிஷியலாக என்ன பண்ணோம், ஏஎம்மோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். கரெக்டாக ஏஎம்மோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி எம்பியோட டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சோம். இது ரெண்டையும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம். ஒருவேளை ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த மிட் பாயிண்ட் வந்து கரெக்ட், ஒருவேளை ஈக்குவலாக இல்லைன்னா இந்த மிட் பாயிண்ட் வந்து தப்பு. இப்படி நம்ம பண்ணுறதுக்கு பதில் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலான்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த மெத்தடில் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி உங்கள் யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே இருக்க நம்பர் வச்சு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சாப்டரும் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் சாப்டரோட நோட்ஸும் ஃபார்முலா நோட்ஸும் ஷேர் பண்ணுவோம். அது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் லிங்க் யூஸ் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. போன 2 வீடியோவில் நம்ம எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸில் 1 to 8 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி அடுத்து வர வீடியோஸில் வந்து 9 to 16 கொஷின்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடலாம்.